ஃபைனலா ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. வந்து எழுதின விஷயத்தை சாமிகிட்ட வைக்க போகிறோம். சாமி சரணம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் அவங்க லைன் கிங் மதன்ராவ சேனல். நான் உங்கள் திவ்யா. ஆமாம், ரொம்ப நாளாக வந்து ஒரு நிறைய லைவ் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து நிறைய குறைகள் வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையில் அதான் ஐயப்பன் கோயில் விலாகு போட்டிருந்தோன்னே, ஐயப்பன் மாலை போட்டு விலாகு நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த விலாகில் வந்து உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்குவோம், நான் மலைக்கு போகிறப்ப உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். பட் அந்த வார்த்தையை மதித்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து 6 வருஷமாக குழந்தை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எக்ஸாம் எழுத போகிறேன் வேண்டிக்கோங்க, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன் அதில் பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 லைவ் வந்தப்போ நான் சொல்லியிருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, என்னை நம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கும் போது அதை நான் கரெக்டாக கேரி பண்ணி நான் இந்த ஐயப்பன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ விலாக்குள்ள போகலாம். சரி, ஓகே. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் எனக்கு என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே, இப்போ நான் ரீசெண்ட் டைமில் கூட நான் நிறையா இடத்துல சொல்லியிருப்பேன், உங்களோட ஹஸ்பண்ட் பேரையும் உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நான் குழந்தை இல்லைங்கிறத சொல்லுங்க, அப்போதான் வந்து அது கரெக்டாக சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் இப்போ எழுதி அதுக்கான வீடியோ தான் இது நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக சொன்னேன். ஆமாம். ஸோ வந்து திவ்யா கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதனால தான் கொஞ்சம் அப்படி பேசுகிறாங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம். அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பேப்பரில் எழுதி அந்த நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதனுக்கு திவ்யாவுக்கும் மதன் அண்டு திவ்யாவுக்கும் வந்து குழந்தை இல்லை அவங்க அப்படிங்கும்போது அந்த பேர் அப்படியே எழுதி இத்தனை வருஷமாக இல்லை அப்படின்றத எழுதி நான் டெய்லி வந்து பூஜை பண்ணுவேன். காலையிலையும் பூஜை பண்ணுவேன், ஈவினிங்கும் பூஜை பண்ணுவேன். ஸோ ஐயப்பன் ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு அந்த நான் 108 மந்திரம் சொல்லுவேன், சில சாமியில் அந்த ஐயப்பனோட அந்த சில பாடல்கள்லாம் பாடுவேன். இது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த இடத்துலையும் வச்சுருந்து நான் இருமுடி கட்டுறப்போ அந்த இருமுடி இதுலேயும் வச்சு அப்படியே நம்ம கோயிலுக்கு நான் போகும்போது, அந்த சபரிமலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற உண்டியலில் போய் அதை போய் செலுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன விஷயம். பட்டு இது வந்து நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ வந்து இது கண்டென்ட்டுக்காகவோ அப்படிலாம் நான் வந்து பண்ணல. எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்லியிருக்காங்க கஷ்டத்தை, அது சும்மா வார்த்தையால் கண்டிப்பாக நான் போய் வேண்டிக்கிறேன் சாமி, கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் சாமி, கண்டிப்பாக வேண்டிக்கிறேன்னு சொல்லி அது எனக்கு சாக்ரிஃபைஸ் ஆகலை. சரி, நம்ம அது எல்லாருமே ஆஷிஷுவலாக சொல்கிறது. ஒருத்தவங்க குறைகளை சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி இல்லை எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பண்ண ஒரே விஷயம், நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் சாமி கிட்ட போய் என்ன வாய் வார்த்தையாக இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது எவ்வளோக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது பண்ணால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சாமிக்கு தோணிருக்கு. அதனால இந்த ஐடியாவை அவர் கையாண்டிருக்காரு. இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணவோ இல்லை கண்டென்ட்டுக்காகவோ இல்லை ஒரு சென்சிட்டிவாக உங்களை வந்து நாங்கள் பிரேக் பண்ணணும், எங்கள் சேனல் வியூஸ் போகணும், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் வரணும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இது ஆணித்தனமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறைகளை சொல்கிறவங்களை நாங்கள் வந்து ஐயப்பன்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு சாமிக்கு. ஸோ அது வந்து அவர் வாய் வார்த்தையாக இல்லாமல் அவங்க சொன்னதை எழுதி அவரோட திருக்கோவிலில் உண்டியல் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நம்ம காணிக்க போகிறோமோ அதே மாதிரி நம்ம குறைகளையும் காணிக்கையாக கொடுக்குறோம் அவருக்கு. அவர் சரி பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த விஷயத்த முதல்ல நான் பண்ண போகிறேன். மேபி இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தோணுதுங்க டக்குன்னு சடனாக வந்து அந்த ஐயப்பன் மாலை போட்டிருக்கேங்கிற விலாகில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கமெண்ட் பார்க்குறேன், 2வது கமெண்ட், 3வது கமெண்ட், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை நம்பி இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா வந்துச்சு. அதனால தான் அடுத்தடுத்த லைவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக நான் உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அவர்கிட்ட போய் கொண்டே சேர்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த பேப்பரில் நம்ம எழுத போகிறோம் யார் பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையோ, அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க பேரா அந்த இல்லை பேர் சில பேர் சொல்லலை அப்படின்னாக்கா அவங்களோட ஐடி பேர் எழுதி நம்ம இதுலேருந்து இப்போ கரெக்டாக நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி தான் போவேன். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த விலாக் கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் இந்த விலாக் வந்து கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எடிட் பண்ணணும் இல்லையா,
அதனால இன்னைக்கு எத்தனை தேதி? 16. இன்னைக்கு 16ஆம் தேதி. நான் நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி தான் போவேன். ஸோ அந்த டைம் வரைக்குமே கண்டிப்பாக ஒரு 20 நாள் வராது, 20-28 நாள் வரும். ஸோ அந்த 20-28 நாளுக்கும் என்ன நான் பூஜை பண்ணுற இடத்துல வச்சு பூஜை பண்ணிவிட்டு நான் சபரிமலைக்கு போகும்போதும் அந்த அந்த 18 படியை நான் ஃபஸ்ட்டு தொடும்போது எனக்காக வேண்டிக்கிறோம் இல்லையோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காக வேண்டிப்பேன். ஏன்னா நிறைய இந்த குழந்தை இல்லாதவங்களோட கஷ்டம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதேமாதிரி அப்பாவுக்கு முடியலன்னு சொல்கிறீங்க, அப்பாவுக்கு உடம்பு, அதையும் என்னால் உணர முடியுது. ஏன்னா நானும் இது எல்லாத்தையுமே கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் என்னால் அதை உணர முடியுது கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எங்களுக்கு 100K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எங்களை உங்கள் ஃபேமிலியாக ஏற்றுக்கிட்டு தானே வந்தீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு, நாங்கள் 2 பேருமே உங்கள் வீட்டு பசங்க, உங்கள் வீட்டு குழந்தைங்க அப்படின்றத விஷயத்த ஒரு ஆசையோடு தான் எங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சி போய் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு பெரிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணியே ஆகணுன்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் அறுக்கிறனும், சாரிங்க. சரி, அந்த விஷயத்த நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. எங்களால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அதை கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு எழுதலாம். யார் யார் பேர் என்னென்ன சொல்லியிருக்கீங்கிறதெல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ ஃபைனலாக வந்து எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டு, எழுதுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் திவ்யா சாமியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த வீடியோவிலேருந்து போக போகிறோம் அப்படின்னாக்கா, ரீசெண்டாக போட்ட லைவ்லேருந்து நம்ம வந்து எழுத போகிறோம் லைவ். ஸோ இந்த லைவ்லேருந்து தான் நம்ம போக போகிறோம். யாரால் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கமெண்டுன்னா, அவங்க ஐடி பேர் வந்து மணி திவ்யா தானே, மணி திவ்யா 143ன்னு போட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு 5 இயர்ஸாக பேபி இல்லை, ஸோ வேண்டிக்கோங்க அண்ணா, என்ன மாதிரியே பேபி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கோங்க ப்ளீஸ். மணிகண்டன் திவ்யா வேண்டிக்கோங்க. மணிகண்டன் திவ்யா பேரை தான் நம்ம முதல்ல எழுத போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க சாமி. எழுதுறாங்க திவ்யா சாமி. மணிகண்டன் 143 கரெக்ட்டா? அது அப்படியே ஃபுல்லாவே எழுதிரவா? ஆமா, மணிகண்டன் திவ்யா. இல்ல கமாண்ட் ஃபுல்லாவே எழுதிரவான்னு கேக்குறேன். இல்ல அது வேணாம். மணிகண்டன் திவ்யா எழுதிட்டீங்களா? ஓகே, அவ்வளோதான். பேரை மட்டும் எழுதுங்க. பேரை மட்டும் எழுதிட்டு 5 இயர்ஸ் பேபி, 5 இயர்ஸ் அப்படின்றத போட்டுக்கோங்க. நம்ம இங்கிட்டு நம்ம அம்மா பெரியவங்கள்ட்டலாம் கேட்டு அங்கே இன்னும் என்னென்ன எழுதணுமோ நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அந்த கேப்பை விட்டுருங்க. இப்போ அடுத்த பேருக்கு போயிடலாமா? அடுத்த பேர் ஒரு நிமிஷம் டவுன் ஆகிட்டே இருக்கு. என் நேம் ஜி கோமு ஃப்ரம் தாம்பரம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் ஃபேமிலியில். அவங்க பேர் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. ஜி கோமு. ஜி கோமு அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜி மதிஷாய் 7198 அவங்க ஐடி நேம். அது அவங்க பேர் வந்து கோமு. ஜி கோமு. அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸா பேபி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பேபி இல்ல சாமி. ஓ, 5 இயர்ஸா ஃபேமிலில ப்ராப்ளமா இருக்கு. ப்ராப்ளம் தேடி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆகுது நிம்மதியே கிடைக்கணும். எனக்கு அது அப்படிதான் தோணுது. ஓகே, அவங்க கோமுவா? கோமு. ஜி கோமு. 5 இயர்ஸாக வந்து ஃபேமிலியில் வந்து செம்ம ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்காமா. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட வேண்டிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை மென்ஷன் பண்ணி ஃபேமிலி ப்ராப்ளம்னு போடுங்க. ஓகே, ஜி கோமு 5 இயர்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ அடுத்தது வந்து தமிழ் FF 9156 அவங்க ஐடி பேர். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னா எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலை. ஸோ நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோ ப்ளீஸ். அப்புறம் நான் நல்லபடியாக
நான் நல்லபடியாக நல்லா ஒர்க் போகணும், என் ஹஸ்பண்ட் வீட்டில் நல்லா படிக்கணும், நல்லா ஒர்க் போகணும், என் ஹஸ்பண்ட் வீட்டில் அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிக்கோங்க ப்ளீஸ். மை நேம் மிஸ்ஸஸ் நாகு பரசு. நாகு பரசு. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும், நல்லா ஒர்க் போகணும், எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும் சொல்லி வேண்டிக்கோங்க. ஓகே போடுங்க, அவங்க பேரு போடுங்க. நாகு பரசு தானே? சரி ஓகே. என்ன போடுறது? ஸோ நம்ம இப்படி நம்ம ஒன்று சொல்லி எழுதணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஸோ அதனால நம்ம எழுதுறது ஃபுல்லாக எழுதிட்டு அதில் நம்ம அப்படியே எழுதுறதுலாம் கொஞ்சம் நேரம் நான் வந்து ஃப்ரேமில் வந்து கொண்டு வரேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாக எழுதிடலாம். நம்ம எழுதிட்டு அப்புறம் நம்ம வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு இடையில வந்து கமெண்ட் வந்து ஆனால் பிளாக் சூப்பராக இருக்குது, லைவ் எப்போ வருவீங்க, திரும்ப பேர் நல்லா இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம அதுக்கப்புறம் தேடி நம்ம ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம உங்ககிட்ட வந்து யாரெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம அதை என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். எண்ட்லேயும் நம்ம என்ன சொல்லி முடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எழுதிட்டு அப்புறம் நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஓகேவா திவ்யா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப தீவிரமாக வந்து திவ்யா சாமி வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீங்களே பாருங்க. ரொம்ப தீவிரமாக வந்து திவ்யா சாமி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், நான் பேசுகிறத கூட கண்டுக்கல. இது என்ன சொல்கிறது, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸோடு எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிக்கட்டும், நம்ம வந்து என்னென்ன அப்படியே படிச்சிடலாம். சரிங்களா? வெயிட் அண்ட் வாட்ச். இது என்ன விலாகுன்னு தெரியுதா மக்களே? நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்ட விலாக், ஐயப்பனை நோக்கி என் முதல் பயணம் விலாக் நான் போட்டிருக்கேன் இல்லையா, முதல் அடி. அந்த விலாகில் வந்த கமெண்ட்ஸ், அதாவது வேண்டுதல், எனக்காக இந்த வேண்டுதல் பண்ணிக்கோங்க, இந்த வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த விலாகோட கமெண்ட்ஸை எழுதிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ 2 லைவ் எழுதிட்டாங்க இல்லையா சாமி. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும், எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா, மறக்காமல் குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் அண்ட் உங்கள் பேர் அப்படின்றத அந்த பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எழுதி அங்கே நான் ஐயப்பன் பூஜையில் வந்து பண்ணுறதுக்கும் அங்கே போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு கரெக்டாக இருக்கும்னு என் மனசுக்கு படுது. ஸோ அதனால் பேர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்றத எழுதுங்க. ஃபஸ்ட்டு நான் பேர் எழுதிக்கிறோம். எல்லாரோட பேரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தெரியுதா? 2 years பேபி இல்லை. ஸோ பேர் என்ன பேர்? கன்னியம்மாள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் இப்போவே 18 வந்துருச்சு, இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கு இடையில வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா இன்றைக்கி டேட்டு என்ன சாமி சொன்னீங்க? 16. இன்றைக்கி 16ஆம் தேதி. நேற்று நான் போயிட்டு என்ன சேனல், ஆரோ சேனலா, ஆரோவட்ஸ் சேனலில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த மாலை போட்ட ஸ்டார்டிங் நாள்லேருந்து இடையில வந்து நிறைய கேள்விகள், என்னென்னா நீங்கள் இப்படி இருந்துட்டு ஏன் இப்படி மாலை போட்டீங்க, எப்படி போடலாம் போடக்கூடாது, பிளாப்லாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. சில பேர், பல பேருக்கு வந்து என்னை பற்றின புரிதல் இருக்குது, எனக்கு தெரியும், என்னோடய ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியும். ஸோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோடய புரிதலோடு தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த புரிதல் இருக்க போய் தான் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ இது என்னை பற்றியே தெரியாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங் பிரேக்கிங் நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விகள் வந்து ஆல்ரெடி நம்மளோட லைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைவில். ஸோ அது இருந்தாலுமே அது பத்தலை, இன்னும் நிறைய அப்படி இருந்துமே ஒரு 1-2 பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கும் சரி, இது நம்ம சேனலில் மட்டும் சொன்னால் பத்தாது, ஒரு 2-3 சேனலில் நம்ம சொல்லுவோம், அப்போ தான் வந்து இன்னுமே புரிதல் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வந்து அந்த சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கி நான் அந்த இன்டர்வியூ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அந்த உங்களோட கேள்விகளுக்கு நிறைய ஆன்சர் அதில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டே சொல்ல மாதிரி இது வந்து யாருக்குமே
இது மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லணும்னா இது எந்த சிம்பத்திக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் இந்த கண்டென்ட்டை வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய ஏதாவது தோணும். ஏன்னா சும்மா இருக்காது இந்த மூளை, எதாவது ஒன்று கற்பனை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க எங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த கடமை எனக்கு இருக்குது. அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் நம்ம அப்பா கிட்டே போய் சேர்க்கணும். ஐயப்பன் அந்த சுவாமி ஐயப்பன் அப்பா கிட்டே போய் நம்ம கரெக்டாக சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் டிசிஷன் எடுத்து நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதையுமே. இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்னும் சொல்லாதவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நான் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே தான் இருக்கேன். ஸோ காலையிலையும் ஈவினிங் நான் 108 சரணம் சொல்லும்போது எப்பயுமே நான் வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து என்கிட்ட யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு மாலை போடுறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சாமி, அதையும் நல்லபடியாக ஆகணும், நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்காங்களாம் அது நல்லபடியாக பாஸ் ஆகிடணும். இது மாதிரி நான் வேண்டிகிட்டு தான் இருக்கேன். அது இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி. இது கண்டிப்பாக போய் ஐயப்பன் அவர்கிட்ட அந்த அப்பா கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா எனக்கு என்னன்னு தெரியலைங்க. அதையும் இது ஓகேவா, நீங்கள் பண்ணுறது நல்லது தாங்க, ஓகேங்க, ஏதாவது நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது உங்கள் மனசில் ஏதாவது படுதுனாக்கா எனக்கு கமெண்ட் போட்டு விடுங்க. சாமி எழுதுறாங்க, ஓகே. கூட லியோ என்ன சாமி பண்ணுறாங்க? லியோ எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா? அதுவும் மண்டைய பாருங்க, இங்கே இவ்வளோ ஜூமிங்கில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன கதை? ஒரு பக்கம் ஃபுல் ஆயிடுச்சா? ஸோ இது வரைக்கும் எத்தனை பேர்? 54 பேர். ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. 55. ஓ, செகண்ட் பேஜும் அடசாமி 2 பேஜ் முடிச்சிட்டிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, இது செகண்ட் பேஜ். ரெண்டும் ஃபுல் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 55 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 55 பேருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? கை ரொம்ப வலிக்குதா? இல்லை இல்லைன்னா சொல்லுங்கள், நான் எழுத மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருணை விட்டு எழுதி சொல்லிடலாம். இல்லை சாமி, நமக்கு வந்து உங்கள் அளவுக்கு வந்து இந்த பொறுமை இல்லை சாமி. நீங்கள் கரெக்டாக அதை பண்ணுவீங்கிற அந்த பொறுப்பை அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் வந்து சாமியார்னா நீங்கள் வந்து சிஷ்ய பிள்ளை இல்லையா? ஸோ ஓகே ஓகே ஓகே, எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. டீ எதுவும் போட்டு வரட்டுமா சாமி? எனக்கு கொஞ்சம் டீ போட்டு வரட்டுமா? சரி, மனிதாபிமானத்தோட பேசணும் அருண் சாமி. எனக்கு தான் vlog எடிட் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க மக்களே. இந்த மாதிரி தான் என்னோட பொழப்பு போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப சிம்பத்தி தான கிரியேட் பண்றீங்க சாமி. எப்படி சாமி? என்ன சாமி நீங்க? இல்ல எனக்கு ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு டிடியா நமக்கு போட்டு வந்து குடுக்குற மாதிரி எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றாரு? எனக்கு ஒரு வேலை பார்க்கணும்னா மட்டும் இதுங்க. ஐயோ, என்ன மாலை வேற போட்டு வச்சிருக்கேனே, என்னத்த பண்றது? பேசக்கூடாது சாமி சரணம். சாமி சரணம். மாலை போட்டுருக்கீங்க, என்ன பேசுறீங்க? இல்ல எனக்கு ஒரு வேலை பார்க்கணும்னா மட்டும் இந்த 2 சாமி என்னை வச்சு செய்வாங்க. டீயை போடுவாங்க, அப்பதான் லைட்டை போடு அப்படின்னுவாங்க, இதை கூட்டுன்னுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா சாமிங்களா? எழுதுங்க 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 எழுதுங்க. சாமி சரணம். அதாவது இந்த இந்த ஹனிபேன்ஸ் அமைதியா இருங்க. இந்த கமெண்ட்லாம் எந்த vlogல வந்த கமெண்ட் அப்படின்னா, அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியுதா டைட்டில்? ஸோ இதில் ஐயப்பனை நோக்கி என் முதலடி இந்த vlogல வந்த கமெண்ட்ஸ். ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐயப்பன் கிட்ட போய் சேர்க்கணும், நான் இதை சேர்த்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த vlogல ஏற்கனவே பண்ணவங்களே பண்ணாதீங்க, ரிப்பீட்டு பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி குழப்பன்ஸ் ஆயிரும் இல்லை, எழுதுனவங்களே எழுதுன மாதிரி ஆயிரும். அதனால்
அதே மாதிரியே பண்ண ஐடியே திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணிடுறீங்க. நான் ஒரு கமெண்ட் தான் நான் எழுதியிருப்பேன். ஸோ அதுக்கும் கோச்சிக்காதீங்க. நீங்க டிஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் எழுதிடுவேன். அங்க பண்ண கமெண்ட்டையே இங்கேயும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு கமெண்ட் தான் எழுதுவேன். அதுக்கும் கோச்சிக்காதீங்க. பிகாஸ் நீங்க சொல்லியிருக்க 2 கோரிக்கையுமே ஒண்ணுதான். ஸோ 2 வேண்டுதலுமே ஒண்ணுதான்னு நான் பார்த்தேன்னா, ஒரு வேண்டுதல் தான் ஒரு ஐடி போட்டு எழுதுவேன். சரிங்களா? அதுக்கும் கோச்சிக்காதீங்க. ஓகே. திவ்யா சாமி என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? ஏன்னா புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். என்னன்னாக்கா ஒரே ஐடியிலேருந்தே நிறைய வீடியோவுக்கு வந்து ஒரே கஷ்டத்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா அது எழுதும்போது நிறைய ஒன்று ஒன்றா எழுதுகிற மாதிரி ஆயிரும்ல, அதுவே நிறையா போயிடும். அதனால் அவங்க பேரை ஒரு வாட்டி போட்டு ஒரு வாட்டி எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த இதுலேயே தானே நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக சாமி நான் சொல்கிறது? ஓகே. ரிப்பீட் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விளாக்லேயுமே நாங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணவங்களே திரும்ப பண்ணாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஐயப்பன் கிட்ட கொண்டே சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை வேண்டுதல் இந்த நெய்யை கொண்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஏன்னா என்னோட குடும்பம் தான் நீங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஐயப்பன் கிட்ட போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் போய் ஐயப்பன் கிட்ட போய் சேர்ப்பேங்கிற நிறைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த பொறுப்பை அந்த ஐயப்பனே எனக்கு கொடுத்துருக்காருங்கிறத நான் நம்புகிறேன். இல்லை சாமி? ஆமாம். நான் சாமி வரேன் சாமி. என் தம்பி சாமி எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் வந்து என்னை இப்படி தான் பண்ணுவார், மென்டல் டார்ச்சர் பண்ணுவார். 60வது கமெண்ட் எழுத போறேன். ஃபைனலி 60. ஓகே. பேர் இந்த பக்கம் வந்து என்ன ரீசன் அப்படின்றத தெளிவாக எழுதுறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். லியோ சாமி என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா அங்கே பாருங்கள். இது என்ன இது? லியோ சாங் என்ன செய்கிற? அம்மா கையை என்ன செய்கிற? என்ன செய்கிற? அது சரி. இப்போ அவருக்கு தூக்கம் வருது, அம்மா வேணும். கரெக்டா? இப்போ லியோவுக்கு தூக்கம் வருது, அதனால அம்மா வேணும். கரெக்டா சாமி உனக்கு? அவனை அமைதியாக விட்டுருங்க சாமி, நம்மளை எழுத விட மாட்டான். அது என்ன மண்டை போகுது ஒரு பக்கம். சரி சாமி, அப்பா வந்து சரி 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 அப்பா இல்லை சரி உட்காந்து அப்பாட்டே உட்காந்து. எப்படி என்ன வருங்க சில 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 சவுண்ட்லாம் லியோ கேட்டால் கொஞ்சம் பயந்துருவாப்புல. இதில் வெளியில் எங்கேயாவது சவுண்டை கேட்டால் இவர் என்ன சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி போவார். அந்த குலைக்கிறதோட சரி. ஏய் நடிப்பை போடாது சாமி, நடிப்பு போடாது. சுவாமி சரணம். கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:15 10:15 தானே சாமி? எங்கே அந்த ஃபோனு எங்கே? 10:14 டைமிங் காட்டிடுவோம். இதுக்கு தெரியுதா? மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:14 ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்னாக்க கரெக்டாக ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சாமி? 9 மணி இருக்கும் எழுத ஆரம்பித்தோம். மணி 10:14. கரெக்டாக 1 hour 1.25 மணி நேரம் ஆகிடுத்து. 1.25 மணி நேரம் எழுதிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை வந்திருக்கு சாமி? 82 வந்திருக்கு. ஸோ வந்து யாரதையாவது ஒரு வேளை நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து எல்லா அந்த மாலை போட்டதுலேருந்து உள்ள எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே பார்க்குறோம், வ்ளாக்லேயும் பார்க்குறோம், அண்டு லைவ்லேயும் பார்த்து தான் ஒன்று ஒன்றா எழுதிட்டு இருக்கோம். மேபி ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இந்த வ்ளாகில் கமெண்ட் பண்ணி அந்த இதை மென்ஷன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நிறைவாக கொண்டு போய் சேர்த்துடலாம். ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா. ஆனால் பண்ணவங்களே திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே பண்ணவங்களே திரும்ப சொல்லாதீங்க. வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்க மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா திரும்ப ரிப்பீட்டடாக ஒரு இதை எழுத வேணாம் அப்படின்றது மாதிரி பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. வியாசாமி எழுதிட்டுருக்காங்க பாருங்க.
82 பின்னாடி திரும்புங்க. 82 முடிஞ்சொடுத்து. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் தெரியுதா? இது ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸு, நான் போட்ட ஷார்ட்ஸு, 2வது ஷார்ட்ஸ் இது. கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்டா ஆத்திக நானப்பா, மங்காள தேசம் வாழ ராசோட புத்திரணி வந்தாடு சென்றாடு. அந்த சாங் தானே இது. அந்த சாங்கில் பண்ண கமெண்டாக எழுதிட்டு இருக்கோம். அண்டு இவன் வேற பேப்பர் பாஸ் பண்ணுறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்ற லியோ நீ? சாமி அங்கேயே உட்காரு சாமி, நீனு உட்காரு. மூஞ்ச பாரு, பெடிகிரி சாப்பிட்டு பூஜை பாரு, பழைய 5 காசு மாதிரி பாருங்க. ஓ ஓ ஓ அப்போ என்ன சவுண்ட் விட்டேன்? கத்துனேன். எப்படி க்யூட்டாக உட்காரு பாரு. கடவுளே. லியோவின் உன் அழகின் ரகசியம் என்ன? லியோ, உன் அழகின் ரகசியம் நீ தான் டேடிங்கிறியா? அடுத்த ஷார்ட்ஸ் போங்க, அடுத்த ஷார்ட்ஸ் போங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் ஒரு ரவுண்டு. இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தோம், இந்த கன்னிசாமி சாங் தான் பார்த்தது. இதில் பாருங்கள். இதில் பார்த்துட்டீங்களா? இல்லை, அசம்பிளாக போங்கன்னு சொன்னேன் நான். கீழேருந்து போங்கன்னு சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு இந்த இது பார்த்துட்டேன் சாமி, இந்த இது பார்த்துட்டேன். இந்த ஷார்ட்ஸு சவுண்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து அப்படியே கீழேருந்து போனால் கரெக்டாக இருக்கும்ல, இல்லைன்னா கொலப்படிச்சு ஆயிரும். அதனால தான் அதில் பார்த்துட்டேன் நான். அது பார்த்துட்டு தான் அடுத்த கன்னிசாமி சாங்கும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அடுத்தது தான் நீங்கள் போகணும். இதுதானே பார்த்தீங்க? இதுதான் போகணும். சாரி, நான் அது நினச்சிட்டேன். சரி, ஓகே, ட்ரிகர் ஆகாதீங்க. லியோ டென்ஷன் ஆகாம பாருங்க, அமைதியாக இருங்க. லியோ பார்த்தா எனக்கு சில் ஆயிரும். நீங்களும் பாருங்கள். என்னது அண்ணா, என்னோட பாப்பாவுக்கு ஹெல்த்தில் சின்னதாக இருக்கும். ஓ சாமி சரணம். எழுதுப்பா, மிஸ் பண்ணிடாம எழுது. அதை அப்படியே ஃபுல்லாக எழுதிடுறேண்ணே. அண்ணன் அடிச்சிருங்க. ஒரே ஒரு கோடு போட்டுருங்க. அண்ணன்றது வேணாம். இது நம்ம போய் ஐயப்பன்கிட்ட சொல்ல போகிறோம். அவங்க பேர் என்ன? ஜீவிதா. ஜேவை ஒழுங்காக போடு. ஜீவிதா அப்படின்னு போட்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லிடுறேன். ஸோ வந்து நான் எல்லாத்தையுமே, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நாங்கள் எழுதுகிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் அந்த ஒரு ஷார்ட்ஸுமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மணி என்னன்னு ஒரு வாட்டி நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆயிடுச்சா? 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. எத்தனை மணி இருந்தாலும் எழுதிட்டு தான் ஒன்று. என்ன சாமி, ஓகே தானே? ஓகே லியோ, என்ன இங்கே வா லியோ, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? உன் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்த ஷார்ட்ஸ் போங்க.
A few moments later. ஃபைனலாக வந்து திவ்யா சாமி வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க சொல்லுங்கள். இங்கே வந்து 82ஓட முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 82. 83. ஒரு நிமிஷம், நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. சாமி சரணம். தெரியுதா? நாங்கள் வந்து ஒன்று ஒன்றும் படித்து சொல்கிறத விட நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லாரோட இதையுமே நாங்கள் வந்து எழுதியிருக்கோன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் ஆகிருந்தாக்கா மறக்காமல் இந்த விலாகில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இன்னுமே கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக எழுதிடலாம். இப்போ எழுதின வரைக்கும் நம்ம காலையிலே எந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ரெகுலராக எப்பவும் போல் பூஜை பண்ணுறப்போ இந்த பேப்பரை அங்கே வச்சு பூஜை பண்ண போகிறோம். ஸோ தெரியுதா? உங்களுக்காகவே தான் ரொம்ப பொறுமையாக எழுதுகிறேன். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் திவ்யா அம்மா சொல்லணும்னு நினச்சாங்க. இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். சொல்லுங்கள் நீங்களே இதில் தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். தமிழ் எழுதுன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. பிகாஸ் எனக்கு தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இந்த பேப்பர் முடிச்சாச்சுல? அதனால தான் நான் நீங்கள் பண்ண கமெண்ட்டை அப்படியே ஷார்ட்டாக வந்து தங்கிலீஷில் எழுதியிருக்கேன். நிறைய பேர் பேராவாக அனுப்பிச்சிருக்கீங்க. அதில் இருக்க நம்மளுக்கு வேண்டிய குறைகள் சரியாகணும் அப்படின்றத மட்டும் நான் ஷார்ட்டாக தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். தமிழ் எழுதலைன்னு யாரோ ஃபீல் பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து எனக்கு தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதனால மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் இல்லை. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் காரணம். தமிழ் அவ்வளோவா திவ்யாமாவுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். ஃபைனலாக வந்து 102 பேர். 102வது ஆள் யார்? கனிமொழி. கனிமொழி. என்னாச்சு அவங்களுக்கு? ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம். சாமி சரணம். எல்லாமே நல்லபடியாக ஆகணும். ஸோ எழுதியாச்சு. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு, செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு, ஃபோர்த் பேஜ். ஃபோர்த் பேஜில் எண்டு 102 கமெண்ட்ஸ். ஸோ இந்த 102ம் கமாண்ட் இல்லை, ஒருத்தரோட கஷ்டம் அண்டு ஒரு நம்பிக்கை. மதன் சாமிகிட்ட சொன்னால் ஏதாவது ஒன்று பண்ணுவார், வேண்டிக்குவார். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் என்னை நம்பி நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றும்படி இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் இப்போது காலையிலேருந்து, இன்றைக்கி தேதி என்னன்னு சொன்னேன்? 16. 16 12 மணி ஆனால் 17. ஆமாம், 17. 11 தானே. இன்றைக்கி 16 தேதி. நம்ம இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு இதை முடிச்சிருக்கோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் எழுதியிருக்கோம். 17ஆம் தேதி நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிற இந்த பூஜை அந்த ஐயப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சு நான் டெய்லியுமே எப்பயுமே ரெகுலராக வந்து மாலை போட்டால் பண்ணுவோம் இல்லையா? 108 சரணம் காலையிலையும் ஈவினிங்கும் சொல்லுவோம் இல்லையா? அந்த சரணம் சொல்கிறப்ப நான் வேண்டிப்பேன் இதை அவர் பாதத்தில் வச்சு. அப்புறம் மலைக்கு போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு கோயில் சன்னிதானத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஐயருங்களையோ இல்லை கருவறையில் யாராவது ஒரு ஐயருங்களை பார்க்க முடிஞ்சாலோ இல்லை பேச முடிஞ்சாலோ நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இந்த ஷீட்டை வந்து கொடுத்து இந்த வேண்டிக்கோங்க, என்னோடய ஃபேமிலி இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்ல முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறேன். அப்படி முடியாத பட்சத்தில் பொதுவாகவே கோயிலுங்களில் எதுக்கு உண்டியல் வச்சுருப்பாங்க சாமி? சாமிக்கு காணிக்க போடுறதுக்கு வேண்டியிருப்பாங்க இல்லையா? இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த உண்டியலில் சேர்த்துட்டு சாமிக்காக தானே எல்லாமே அந்த உண்டியலில் காணிக்க போடுவாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம போய் அந்த உண்டியலில் போய் சேர்த்துட்டு நல்லபடியாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நான் இதையும் திரும்ப சொல்லிடுறேன். நான் வந்து மலைக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த நான் மீட் பண்ண போகிறேன் அவரை வந்து பார்த்து. நான் வந்து ஏற்கனவே வந்து விலாகெலாம் எடுக்கணுமா அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்க. முடிஞ்ச அளவு நான் சபரிமலைக்கு போகிற விலாகை எடுக்க பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு மாதிரி விலாகெலாம் வேண்டாம், நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இருக்கேன். இருந்தாலும் திவ்யாம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க, விலாகெலாம் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விலாக் எடுத்துடலாம், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். அப்போது இந்த ஷீட் வந்து எந்த இடத்துல உண்டியல் இருக்குலாம் எனக்கு தெரியலங்க, ஆனால் தேடுறேன். மேபி நான் இந்த உண்டியலில் போடுறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்படி இல்லைனாலும் தவறுதலாக நினைக்க வேணாம். ஆனால் கண்டிப்பாக இதை சேர்க்க வேண்டிய இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோனாவது உண்டியலில் போடுறத ஃபோட்டோவோ இல்லை ஏதோ கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். சரி, ஓகே.
இது வந்து இந்த ஷீட் வந்து நம்ம உண்டியலில் போடும்போது இப்படி வெறுமனே போட மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா உண்டியலில் வந்து நிறைய பேர் வந்து உண்டியல் எதுக்காகனா காணிக்கை போடுறதுக்கு. உண்டியலில் வந்து கேஷ் தான் போடுவாங்க, ஒரு சிலர் நிறைய இது போடுவாங்க. இது வந்து போடுறப்போ கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நீங்கள் காசு சொல்கிறீங்க உண்டியலில் போட போட வேண்டுதலை. போட இதை வந்து அப்படியே என்ன ஆயிரும்னா ஒரு மாதிரி பேப்பருங்கிறதுனால கசங்கிரும். அதனால நம்ம வந்து இந்த தண்ணி போகாத அந்த கவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கவரில் நாங்கள் இதை உள்ள வச்சு அந்த கவர்ல இது வந்து எங்க ஃபேமிலியோட வேண்டுதல் அப்படின்னு மேல மென்ஷன் பண்ணி தான் நாங்க அந்த கவர்ல போட்டு உள்ள போட போறோம். பிகாஸ் உண்டியல்ல இருந்து எடுக்கிறவங்க ஏதோ பேப்பர் அப்படின்னு நினைச்சு தூக்கி போடவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேல எங்க குடும்பத்தோட கஷ்டங்களை நாங்க எழுதியிருக்கோம். இதை ஐயப்பனோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா மேல மென்ஷன் பண்ணி தான் நான் சாமி கிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஸோ யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? என்னடா இன்னொரு உண்டியல்ல போட விஷயம் போறாங்க. கண்டிப்பாக வந்து எங்கள் ஃபேமிலின்னு நான் எழுதுவேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஏன் இப்போ எழுதாமல் இருக்கோம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த விலாகில் யாராவது நீங்கள் சொல்கிற கமெண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம், இதில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அதனால ஸ்லோவாக காட்டினேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த விலாகில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஏன் சாமிக்கு வேறு தூக்கம் வந்துருச்சு. சுவாமி எனக்கு சரணம். எழுதுனாலே தூக்கம் வந்துடும். நானும் பார்க்குற ஏதோ ஒரு 2ஆம் திருப்பம். சரி, ஓகே. யாராவது நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த விலாகில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்ன விஷயம்னு புரியுதா? நாங்கள் வந்து சபரிமலைக்கு நம்ம முதலாக போகிறோம். நான் போகிறேன். அப்படிங்கும்போது அந்த போறோம்னுங்க எதையும் சேர்த்துருங்க கூட்டத்துல. சாமி சரணம். இந்த மாதிரி நான் போகிறேங்கிறதுனால உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மாலை போடுற விலாகில் சொல்லியிருந்தோம். அந்த விலாகில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கஷ்டத்தை அதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம இந்த மாதிரி உண்டியலில் போய் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு விஷயம், ஏற்கனவே பண்ணவங்களே திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க. ரிப்பீட் பண்ணுங்க, பட் சொன்ன இது வேண்டாம். கஷ்டங்கள் வேற வேண்டாம். ஏதாவது கஷ்டம் இருக்கு சொன்னா அப்படின்னாக்கா okay சொல்லுங்க. தான். அது நான் எழுதுறேன். ஆனா சொன்ன கஷ்டத்தையே மறுபடியும் சொன்னீங்கன்னா நம்ம அது திருப்பி எழுத நிறையா போடுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசா பண்றவங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்காத மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, போடுங்க, உங்க குறைகளை சொல்லுங்க. ஆனா வேற ஏதாவது குறைகள் இருக்கு, இது தவிர்த்து எனக்கு இந்த குறை இருக்கு அண்ணா அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வேற என்ன சொல்லணும்? இது ஓகே. வந்து இன்னொரு வாட்டி சொல்லிருங்க, இன்னொரு வாட்டி அழுத்தமா சொல்லிருங்க சாமி. இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கோ பிளா பிளா அது வேற. எல்லாருக்குமே சொல்றேன், எங்க சப்ஸ்கிரைபர் என் ஃபேமிலி அப்படி நினைக்க மாட்டீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு நாங்க சொல்ற ஒரே விஷயம், இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணவோ இல்லை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் உங்களை வந்து பிரேக் பண்ணவோ, உங்கள் மனசை போட்டு குழப்பவோ, எங்களுக்கு வியூஸ் வரணும், எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும், நாங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். இது முழுக்க முழுக்க ஐயப்பனை நோக்கின பயணம். ஐயப்பனுக்கு வந்து நாங்கள் நேரில் போய் எங்களால் சொல்ல முடியல, அவரை பார்க்க முடியல கன்னிசாமின்றதுனால உங்ககிட்ட சொன்னால் அந்த குறைகள் நிறைவாகும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணியிருக்க எங்கள் ஃபேமிலியோட கஷ்டங்கள் இதெல்லாம். ஸோ அதை ஐயப்பன்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வியூஸ்க்காகவோ சப்ஸ்கிரைபருக்காகவோ சிம்பத்தி கிரியேட் பண்ணவோ கிடையாது. அது மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா மதன் சாமி கிட்ட சொன்னோம், அவர் வந்து சரி சாமி வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக வேண்டிக்கிற சாமி, இதே தான் ரிப்ளை பண்ணுறாரு. ஓகே, சில பேர் எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டீங்க. நான் ரிப்ளை பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் வேண்டிக்கிற சாமின்னு சொன்னப்போ நீங்கள் எல்லாருமே சந்தோஷம் தான் பட்டீங்க. ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயமே டிசிஷன் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஏன் நான் vlog எடுக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும்ல. இதை இத்தனை பேர் 102 பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வரும். இந்த 102 குறைகளும் வந்து ஐயப்பனை நம்பி சொன்ன குறைகள். நான் மதன் நம்பி சொல்றேன், திவ்யாவை நம்பி சொல்றேன், மதன் எடுத்து போய் சேர்ப்பான் அப்படின்னு யாரும் இல்லை. கன்னிசாமி ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாரோட கமெண்ட்லயும் மென்ஷன்ல இருக்கிறது ஐயப்பன் கிட்ட எனக்காக வேண்டிக்கோங்க. ஸோ இது வந்து ஐயப்பனை நோக்கி எழுதப்பட்ட குறைகள். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட போய் சேரணும். அது சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த குறைகள் சொல்லியிருக்க என்னோட குடும்பத்துக்கு நான் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, ஓகே காய்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு vlogல உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறோம். உங்கள்கிட்டேருந்து பாய் சொல்லிட்டு
vlog-ஐ விட்டு போக போகிறது நான் உங்கள் மதன்ராஜ் அண்ட் நான் உங்கள் திவ்யா. ஓகே கைஸ், பை பை. Bye. சுவாமி Love you. சரணம். வந்து எழுதின விஷயத்தை சாமிகிட்ட வைக்க போகிறோம். மடிக்கலாமா சாமி? மடிச்சா இதாகிடும். ஊருக்கு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன் சாமி? கணபதி பகவானே, கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே, 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே, சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. கன்னி மூல மகா கணபதி பகவானே, கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே, 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே, சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. 18ஆம் படி மேல் வாழும் பூதநாத சதானந்த சர்வபூத தயவர சுவாமி ஐயப்பா, ரச்ச மகாபாபு சாஸ்திரேயம் துக்கியம் நமோ நமः ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா. 18ஆம் படி மேல் வாழும் பூதநாத சதானந்த சர்வபூத தயவர சுவாமி ஐயப்பா, ரச்ச மகாபாபு சாஸ்திரேயம் துக்கியம் நமோ நமः ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா. கன்னி மூல மகா கணபதி பகவானே, கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே, 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே, சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. சாமி சரணம். காலையில் தேவின் அட்டகாசங்கள் தான் நிற்கிறேன் பாருங்கள். அமைதியாக ஏன் சாமி அப்பா இங்கே தான் இருக்கு சாமி. ஸோ காலையிலே வந்து முதல் நாள் பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த கிளிப்ஸு ப்ளாக் முடிஞ்சு கூட இதை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ முதல் நாள் கிளிப்ஸு இன்றைக்கி ஈவினிங்கும் இதே மாதிரி பண்ணுவேன். இதுலேருந்து அடுத்த மாதம் நெக்ஸ்ட்டு 5ஆம் தேதி வரைக்குமே இந்த டெய்லியும் ரெகுலர் சாமி கும்பிடும்போது நான் எழுதின அந்த பேப்பர் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு நான் சொன்ன மாதிரியே மலைக்கு எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன மாதிரியே உண்டியலில் போடுவேன். உண்டியலில் போடுறனோ இல்லை வந்து அங்கே கருவறையில் இருக்கிற ஐயர்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவு போராடுவேன். இதை வந்து வேண்டிக்கோங்க சாமி, இவங்களுக்காக வந்து கொஞ்சம் வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ காலையிலேயே உள்ள பூஜைக்காக அந்த சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சின்ன விஷயங்கள்லாம் கூட சந்தோஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் வந்து நான் அன்புக்காக நிறைய ஏங்கின பையன். என்னை யாராச்சும் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டியாப்பா, என்ன தம்பி அப்படின்னு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே நான் ரொம்ப பெருசாக நினைப்பேன். பரவாயில்லையே, நம்ம அன்றைக்கி தான் அவங்கள பார்த்தோம், அவங்க திரும்ப இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ யாருன்னே தெரியாதவங்க நமக்கு வந்து இது மாதிரி பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஒரு நாள் தான் பேசியிருப்போம், 2 நாள் பேசியிருப்போம், 3 நாள் பேசியிருப்போம், அவங்க வந்து இந்த மாதிரி கேட்குறது. அப்புறம் இதை விட பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஏன்னா நீங்கள் நேர்லேயே பார்த்ததில்ல, இந்த மாதிரி சமூக வலைத்தளம் மூலியமாக தான் என்னை பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது நீங்களாம் வந்து ஆனால் நீங்கள் அது பண்ணுறது நல்லாயிருக்கு, இது பண்ண நல்லாயிருக்கு, டான்ஸ் நல்லாயிருக்கு, இவங்க பேசுகிறது நல்லாயிருக்கு, சிரிப்பு நல்லாயிருக்கு, அக்கா அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய திவ்யாவையும் என்னையும் சேர்த்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயந்தான் வந்து இந்த விஷயமும். எனக்காக இவ்வளோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்காக நான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அந்த ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இப்போ யாருனே தெரியும், ஒரு 2 நாள் பழகணும், அவங்க வந்து நம்மளை நல்லா இருக்கியான்னு திரும்ப ரிப்பீட் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வரும், எப்படி வருமோ அந்த மாதிரி நான் இந்த ஷார்ட்ஸே அதுக்காக வேண்டி தான் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓகே, ஃபைனலாக வந்து காலையிலே சாமி கும்பிட்டோம். ஈவினிங் டெய்லிலாம் எடுத்து போட முடியுமான்னு தெரியலங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோனாவது ஷேர் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ஓகே கைஸ், சாமி சரணம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். டாட்டா. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க. என்னால் என்னென்ன முடியுதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது எல்லாமே நான் முயற்சி பண்ணி, அது டான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் எனக்கு ஏதாவது நான் இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். யாராவது என்கிட்ட இன்னும் ஏதாவது சொல்லணும், ஏன்னா இன்னும் 22 நாள் இருக்குது. 5ஆம் தேதி தான் இங்கேருந்து கிளம்புவோம், அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படி இப்படின்னு 6, 7 அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்தாக்கா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டெய்லியும் இன்னும் அதனால தான் நான் இன்னும் வந்து கடைசியாக நான் சொன்னேன், திவ்யாமா நேற்று சொன்னாங்க இல்லையா, திவ்யாசாமி, அந்த விஷயத்தெல்லாம் இன்னும் எழுதாமல் இருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் அடுத்தடுத்து நான் அப்படியே எழுதிட்டு டெய்லியும் ரெகுலர் பூஜையில் வைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே காய்ஸ், பாய். சுவாமி சரணம்.